ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். அன்பு தேவ பிள்ளையே, ஒரு ஹோட்டலுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு சாப்பிட சென்றிருந்தேன். எனக்கு பக்கத்து வலது செல்ல உள்ள டேபிள்ல சாதாரண உடை அணிந்த ஒரு நபர் தன் மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமர்ந்திருந்தார். ஆனால் அவர்கள் அதிக நேரம் காத்திருந்தும் உணவு பரிமாறும் ஆளு, அதான் சர்வர்னு சொல்லுவாங்களே, அந்த சர்வர் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் பல முறை அழைத்த பின்னும் தான் பிஸியாக இருப்பது போலவே தன்னை காட்டிக் கொண்டாரு. யாரு? அந்த சர்வர், விளம்பக்கூடிய அந்த ஆள் மனுஷன். அப்போ கொஞ்ச நேரம் கழித்த பின்பு வேண்டாம் வெறுப்போடு வந்து, உங்களுக்கு என்ன வேணும் அந்த ஆர்டர் எல்லாம் எடுத்து சொல்லுங்க, என்ன எல்லாம் வேணும்னு ஆர்டர் எடுக்க வந்தாரு. அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு எழுதி எல்லாம் எடுத்துட்டு போனாரு. ஆனால் எனக்கு எதிர்த்த டேபிள்ல அப்பந்தான் கொஞ்சம், இவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அங்க கொஞ்ச நேரத்தை ஒரு டேபிள்ல வந்தாங்க கொஞ்சம் பேரு, பகட்டான ஆடை ஆபரணங்களோடு ஒரு குடும்பம் வந்து அப்பந்தான் வந்து அமர்ந்தது. அவர்கள் வந்த மாத்திரத்தில் அவர்களிடத்தில் போய், சார் சார் என்ன சாப்பிடுறீங்க சார், என்ன சாப்பிடுறீங்க சார் என்று மிக தாழ்மையோட குனிஞ்சி வளைஞ்சி நிமிந்து அப்படியே சார் 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 சார்னு குரல்ல கேட்டுட்டே இருக்காரு. அந்த பிஸியான யாரு, பெரிய பிஸியா காமிச்ச அந்த இது யாரு, அந்த சர்வர். கடைசி வரை நான் கவனித்தேன், அந்த பணக்கார குடும்ப நபர்கள் அந்த சர்வரை அதிகார துணியில, இங்க வாங்க, அங்க போங்க, அதை எடுத்துட்டு வரோம், இதை கொண்டு போங்க, அந்த துணியில கூப்பிடுவதும் திட்டுவதுமாக, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிடுறீங்க, அப்படி பண்ணி திட்டுவதுமாக இருந்தார்கள். ஆனால் இந்த சர்வர் அவரிடத்துல பணிந்து பணிந்து தான் பேசிக்கொண்டே இருந்தாரு. இந்த பிள்ளை, இந்த பொல்லாத உலகில் பணம் தான் ஒரு மனிதனின் மதிப்பை தீர்மானிக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து அவன் சமுதாயம் மற்றும் திருச்சபையில் கூட அவன் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அங்கெல்லாம் முக்கியமான இடங்கள்ல அவனுடைய பண அளவை கொண்டே மதிக்கப்படுகிறான். பணம் இல்லாத போது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கூட பணம் பெருத்தவர்களாக மாறும் போது கொண்டாடப்படுகிறார்கள். ஒரு ஏழை நம்மை நிந்தித்தால் கோபப்பட்டு பதிலுக்கு நிந்திப்போம். அதே நேரம் ஒரு பணக்காரர் நிந்தித்தால், வேதனைப்படுத்தினால் தலை குனிந்து ஒடுங்கி அடங்கி போகிறோம். ஹல்லேலூயா. அத்தனை பொறுத்து கொள்வது ஏன் தெரியுமா? பணத்திற்கு. அத்தனை வல்லமை பணத்திற்கு இருக்கிறது தேவப்பிள்ளை. இது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியான பிசாசின் நடைமுறை. மனிதனின் வெளி தோற்றத்தை, எப்படி மனிதனின் வெளிப்புற தோற்றத்தையும் அவர்களின் உடைமைகளையும் வைத்து அந்த மனுஷனையும் எடை போடுகின்றது. இந்த நடைமுறைக்கு அனைவரும் அடிமையாகி விட்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த நடைமுறைகளை பின்பற்றவே கூடாது. யாரு? மனுஷன், உலக மனுஷன் அப்படி பின்பற்றலாம். நம்ம தேவ பிள்ளைகளா, ஆண்டவர் இயேசுப்பா பிள்ளைகளா இருக்கிற நம்ம அதை பின்பற்றக்கூடாது. பணத்தோடு மனிதனை இணைத்து பார்க்கவே கூடாது. மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. ஆனா நம்ம லோக்கலா சொல்ல போறோம்னா, நடைமுறையாக வழக்கத்தில் சொல்ல வேண்டுமானால், மனுஷன் பணத்தை பார்ப்பான். யாரு? மனுஷன் மனுஷியெல்லாம் பணத்தை பார்ப்பான், கர்த்தரோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதை பார்க்கிறார் அல்லது குணத்தை பார்க்கிறார். அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, கர்த்தர் பார்க்கும் வண்ணமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பிறரை பார்க்க பழக வேண்டும். ஒருவருடைய பணத்தை பார்க்கும் அந்த நேரத்தில் நாம் அந்த மனிதனின் மனதை பார்க்க தவறுகிறோம். இதன் விளைவாகத்தான் அநேக நல்ல மனங்களை, நல்ல குணமடைத்த நல்ல மனங்களை நாம் வாழ்வில் இழக்கின்றோம். பணத்தின் அடிப்படையில் ஒரு மனுஷியோ உங்களோட பழகுவார் என்றால் அந்த உறவு போலியான உறவாக இருக்கும். தேவப்பிள்ளை, நான் ஏழைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், பணக்காரர்களை அசட்டை பண்ணுங்கள் என்று சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பணமோ பணமின்மையோ ஒரு பொருட்டு அல்ல. ஏழையோ பணக்காரனோ யாராய் இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை அணுகவும் அவர்களை மதிக்கவும் வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, யாக்கோபு 2:2-4 பாஸ்தம்னா, பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீ இந்த நல்ல இடத்தில் வந்து உட்காரும் நீங்கன்னு சொல்லி, தரித்திரனை பார்த்து, பஞ்சத்தில் அடிபட்டு வருகிறவன் பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையில உட்கார் என்றும் அசால்ட் பண்ணுவது. நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்குள்ளே போதம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிற மனிதனை எப்படி நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் தேவப்பிள்ளைகளே. இப்படிப்பட்ட பாரபட்சங்களை பற்றி மனிதனை மனிதனமாக மதிப்போம். பாரபட்சங்களை மாற்றுவோம். நம்மள்ட்ட இருந்து மனிதனை மனிதனாக மதிப்போம். ஆண்டவர் அப்ப என்ன செய்வாரு? நம்மளை வழி நடத்துவாரு,
உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷையும் ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொன்னீரப்பா. இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து அவங்க நல்ல குணங்களையும் நல்ல சுபாவங்களையும் பார்த்து அவங்க மதிப்பிட கிருபை செய்ய நன்றியோடுமை துதிக்கிறோம். பிள்ளைகள் எந்த அறிந்தும் அறியாமல் துணிகரமாக இத்தனை நாட்கள் அறியாமல் இருந்தாலும் மன்னிப்பீராக. இவங்களுடைய எல்லா காரியங்களும் நீர் பார்த்துக் கொள்வீராக. உங்களுடைய சுத்தம் திட்டமாக எங்க வாழ்க்கையில 100% நிறைவேற்றுவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.